السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஞாயிறன்று அல்லாஹ்வின் அருளால் 3 நாட்களை கொண்ட ஆண்டு மாநாடு நிறைவு பெற்றது. அல்லாஹ்வின் எண்ணற்ற பரக்கத்துக்குள் இந்த மாநாட்டுடன் இணைந்திருந்தது. அவற்றை நாம் அல்லாஹ்வின் அருளால் பாதுகாப்பவர்களாக இருக்கின்றோம். ஜலசாவிற்கு பிறகு ஜும்மா குத்பாவில் விஷயங்களை நான் எடுத்துக் கூறுகிறேன். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் உறுப்பினர்களிடம் தாக்கம் ஏற்படவே செய்கின்றது. அந்நியர்களிடம் எவ்விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தியது, ஜலசாவின் சூழல்களை அவர்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பதிலிருந்து புதிய புதிய விஷயங்கள் தெரிய வருகின்றது. இஸ்லாத்தை பற்றிய பதிவுகள் அவர்களின் கடிதங்களில் காணப்படுகின்றது. இவ்வாறான விஷயங்களை நான் பொதுவாக எடுத்து கூறி வந்துள்ளேன், இந்த ஜும்மாவிலும் கூறுவேன். ஆனால் அதற்கு முன்பாக அனைத்து ஆண் தன்னார்வ தொண்டர்கள், பெண் தன்னார்வ தொண்டர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அவர்கள் எந்த துறையுடன் தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையின் எந்த மட்டத்தில் தொண்டாற்றியிருந்தாலும் சரி, ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை, பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக தங்கள் டியூட்டிகளை பார்த்தார்கள். மேலும் அந்நிய விருந்தினர்களின் முன்னால் தங்களின் செயலால் இஸ்லாத்தின் உண்மையான வரைபடத்தை இந்த மக்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக பெண் தொண்டர்கள் நன்றி கூறியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களின் உபசரிப்பிற்காக தம்மை தாமே முன்வைக்கின்றார்கள். அசல் விலை என்பது இந்த பெண் தொண்டர்களுடையதாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த அனைவருக்கும் நற்கூலியை வழங்குவானாக. ஜலசாவின் தன்னார்வ தொண்டர்கள் மட்டுமின்றி நிரந்தர அலுவலக ஊழியர்கள் இருக்கின்றார்கள், MTA ஊழியர்கள் இருக்கின்றார்கள், அவர்களில் தன்னார்வ தொண்டர்களும் இருக்கின்றார்கள், UKவில் வசிப்பவர்களும் இருக்கின்றார்கள், பல நாடுகளில் இருந்தும் வந்தவர்களும் இருக்கின்றார்கள். சில டாக்குமெண்டரிகள் வெளியிடப்பட்டது, அதனை தயார் செய்தவர்கள், சில நாட்கள் ஸ்டுடியோவில் நிகழ்ச்சிகள் நடந்தன, அதில் வேலை செய்தவர்கள், இவ்வாறு அனைத்து துறைகளும் ஜலசாவின் நாட்களில் துடிப்பான பணிகளை மேற்கொண்டன. பிறகு ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியனின் கண்காட்சி நடக்கின்றது. அதனால் பெரும் தாக்கம் ஏற்படுகின்றது. மேலும் பல கண்காட்சிகள் உள்ளன, புகைப்பட கண்காட்சி உள்ளது. இந்த அனைத்து துறைகளும் பணியாற்றுகின்றன. ஜலசாவிற்கு முன்பும் பிறகும் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் இந்த மக்கள் நமது நன்றிக்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போது நான் சில மக்களின் நற்தாக்கங்களை நேரத்தை கருத்தில் கொண்டு முன்வைப்பேன். வைஸ் பிரசிடென்ட் முஸ்லிம் கம்யூனிட்டி பெனினின் மாலியோ
யாக்கூப் சாஹிப் இம்முறை ஜல்சாவில் பங்கேற்றிருந்தார். கூறுகின்றார், 20க்கும் அதிகமான ஹஜ் செய்துள்ளேன். ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் ஜல்சாவில் பங்கு பெற்று எனக்கு அதைவிட அதிகமான ஏற்பாடுகளை காணும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஜல்சாவின் சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், நான் இதுபோன்று என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. நான் அதிகமான கருத்தரங்குகள், இஸ்திமாக்களில் பங்கேற்றுள்ளேன். ஆனால் ஜலசா சலானா போன்ற சூழல் எங்கும் கிடைக்கவில்லை. விமான நிலையத்திலிருந்து தங்குமிடம் வரை எப்படிப்பட்ட ஏற்பாடு இருந்ததென்றால் வீட்டில் இருப்பதை போன்று இருந்தது. பிறகு ஜலசாவில் அனைத்து மட்டத்திலான மக்களையும் பார்த்தேன். இன்ஜினியர், டாக்டர், புரொஃபசர், படித்த மக்கள், அறிஞர்கள் மிகவும் தன்னடக்கத்துடன் எங்களுக்கு தொண்டாற்றினார்கள். மேலும் இதில் மிகவும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார்கள். பிறகு எனது சொற்பொழிவை பற்றி இவர் கூறினார், சரியான இஸ்லாத்தின் தூது இதிலிருந்து கிடைத்துள்ளது. மேலும் இஸ்லாமிய உலகிற்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த தூது செய்தியின் அவசியம் உள்ளது. இதனால் இஸ்லாம் தொடர்பான முரண்பாடுகளிலிருந்து விலகிக் கொள்ளலாம். கூறுகின்றார், நான் இங்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அகமதியத்தே உண்மை இஸ்லாம் ஆகும். பிறகு கூறுகின்றார், நான் பின் சென்று பிறர் விஷயங்களுக்கு செவி சாய்க்காதீர்கள், அஹ்மதியத்திடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அஹ்மதிகள் மட்டுமே உலகில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றார்கள் என்று கூறுவேன். அடுத்து புர்கினோ ஃபாசோவிலிருந்து சிர் முஸ்தாஃபா தோகோ சாஹிப் மார்க்க விவகார அமைச்சராக இருக்கின்றார். மேலும் உள்துறை அமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் உள்ளார். அவர் தமது தாக்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார். மார்க்க விவகார அமைச்சர் என்ற அடிப்படையில் நான் அனைத்து மார்க்கங்களையும் மதிக்கின்றேன். ஜல்சாவில் பங்கேற்று எனது அதிகமான கேள்விகளுக்கு பதில் கிடைத்துள்ளது. நான் கேட்காத கேள்விகளுக்கும் கூட பதில் கிடைத்து விட்டன. அது எனக்கு பேருதவியாக இருக்கின்றன. நான் முதல் முறையாக ஜல்சாவில் பங்கேற்றிருந்தேன். ஜல்சாவின் புனித நினைவுகளும் தூய சூழலும் ஆன்மீக ரீதியில் எனக்கு மிகவும் உதவி புரிந்தன. எவ்வாறு பரஸ்பர அன்பு, நன்னடத்தைகள் மற்றும் போதனைகளின்படி செயலாற்றியவாறு ஒன்றிணைந்து வாழலாம். பிறகு ஜல்சாவின் தொண்டர்கள் தொடர்பாக கூறுகின்றார், ஜல்சாவில் பணியாற்றிய தன்னார்வ தொண்டர்கள் கழிவறையை சுத்தம் செய்கின்றனர், பாத்திரங்களை கழுவுகின்றனர், சிறிய குழந்தைகள் குடிநீர் விநியோகிக்கின்றனர். இவை அனைத்தும் கலப்பற்ற உணர்வின்றி சாத்தியம் கிடையாது. பிறகு தொண்டாற்றும் மனப்பான்மை அசாதாரணமானதாகும். பிறகு கூறுகின்றார், ஃபசில் பள்ளிவாசலுக்கு சென்றேன். சிறிய பள்ளியாகும், வேலைப்பாடுகளுடன் கூடிய கவரக்கூடிய அழகிய பள்ளியாகும். பையத் தொடர்பாக கூறுகின்றார், பற்றுதல், அர்ப்பணம் மற்றும் கட்டுப்படுதலின் ஒரு சங்கிலியான அது உலகிற்கு பாடமாகும். மக்கள் கலீஃபாவின் குரலை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய உலகம் பௌதீகத்தின் பின்னால் ஓடுகின்றது. ஆனால் இந்த பௌதீக வழிபடுதலின் நஷ்டமும் மனிதனுக்கே ஏற்படுகின்றது. பிறகு கூறுகின்றார், என்னை குறித்து கூறினார், சிறந்த சமூகத்தை அமைப்பதற்கான செயல் திட்டத்தை வழங்கினீர்கள். பெற்றோருக்கான உரிமைகள், குழந்தைகளுக்கான உரிமைகள் போன்ற இவைகளை உங்களின் சொற்பொழிவில் கூறினீர்கள். இவற்றிலிருந்து மிகுதியான மக்கள் தாக்கத்திற்குள்ளானார்கள். அதிகமானவர்கள் எழுதியும் உள்ளார்கள். புர்கினா ஃபாசோவிலிருந்து சயாக்கோ ராக்கோ சாஹிப் எம்பியாக இருக்கின்றார். கூறுகின்றார், ஜலசா மிகவும் நன்றாக இருந்தது. அனைத்து வேலைகளும் அமைப்பாகவும் திட்டமிடுதலுடனும் நடைபெற்றது. முழு உலகிலிருந்து வருகை தந்திருந்த ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்திற்காக அனைத்து வித சேவைக்காக ஆயத்தமாக இருந்தார்கள். இன்று இஸ்லாம் அஹ்மதியத்தின் மூலமாக பரவுவதாக நான் நினைக்கின்றேன். அஹ்மதி ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிந்தவாறு பிறரின் உதவிக்காக ஆயத்தமாக இருக்கின்றனர். பிறகு இவர் என் தொடர்பாக கூறினார், தாங்கள் எங்களின் ஆட்சியாளர்களுக்காக அமைதி நிலை பெற துவா செய்தீர்கள். இது எங்களுக்கு அளப்பெரும் ஒன்றாகும். ஜல்சாவின் போது எங்களுக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்ற சொற்பொழிவுகளும் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அடுத்து யூனானிலிருந்து சீஃப் ரவாய் கேப்ரில் ரேக்னில் சாஹிப் வந்திருந்தார். கூறுகின்றார், எனக்கு இந்த அசாதாரணமான சர்வசமய மாநாட்டில் பங்கேற்பதற்கான பாக்கியம் கிடைத்ததற்காக நான் முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஜல்சாவின் சூழல், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இரண்டிற்கும் ஒப்பில்லை என எல்லா விதத்திலும் அஹ்மதியா ஜமாத் ஒப்பற்றதாகவும் பிறருக்கு பாடமாகவும் திகழ்கிறது. மேலும் இங்கு பிற மார்க்கங்கள் மற்றும்
கொள்கைகளை ஏற்று மதிப்பளிக்கப்படுவதை உணர்ந்தேன். பிறகு கூறுகின்றார், எவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததோ அவர்கள் அனைவரும் உளப்பூர்வமாக கண்ணியமளித்து கௌரவித்தார்கள். பிறகு கூறுகின்றார், உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியடைந்தேன். நான் எனது குறிப்பான தொப்பியை தலையில் அணிந்து கொண்டு எவ்வித அச்சமூட்டும் மிரட்டலான பார்வையும் இன்றி, நவுதுபில்லா, கடும் எதிர் நடவடிக்கைகளும் இன்றி ஆயிரக்கணக்கான முஸ்லிம் சகோதரர்கள் மத்தியில் சுற்றித் திரிந்தேன். இது எனக்கு பிற இடங்களில் காண கிடைக்காத முற்றிலும் எதிரான ஒன்றாகும். பிறகு கூறுகின்றார், எல்லா விதத்திலும் நான் கவனிக்கப்பட்டேன். எனது உணவு கூட எனக்கு ஏற்றவாறு தயார் செய்யப்பட்டிருந்தது. தொழுகை மற்றும் எனது வணக்கங்களில் எனக்காக சலுகை செய்யப்பட்டது. மேலும் இது ஒரு சாதாரண வேலை இல்லை. ஜல்சாவின் ஏற்பாட்டினர் எனக்காக இவை அனைத்தையும் செய்தனர். ஜப்பானிலிருந்து புத்த மதத்தின் மகாமத்தின் சீஃப் இசிசா நிக்கோகோ ஜல்சாவிற்கு வந்திருந்தார். இவரை பொறுத்தவரை பீஜிங் மன்னரின் தாயார் இவரது அன்பிற்குரிய சீடர் ஆவார். டோக்கியோவில் இவரது மகாமத்தின் பீஜிங் மன்னரின் தாயாரின் அஸ்தின் சமாதி உள்ளது. கூறுகின்றார், ஜல்சாவின் சூழலை பார்க்கும்போது உள்ளத்திற்கு உண்மையான அமைதி கிடைக்கின்றது. அனைவரின் பாதுகாப்பிற்கும் சோதனை நடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் எந்த சண்டையையும் பார்க்கவில்லை, எவரையும் ஆவேசமாக பார்க்கவில்லை. உணவு முதல் சொற்பொழிவு வரை அனைத்து நிகழ்ச்சிகளும் அசாதாரண ஏற்பாடாக இருந்தது. பிறகு மார்க்கம் தொடர்பான சொற்பொழிவு பற்றி கூறுகின்றார், நேரத்திற்கு ஏற்றதாக உணர்ந்தேன். மேலும் மார்க்கத்தின் உயர்ந்த நல்லொழுக்க போதனைகளின் உதவியினால் நாம் ஒருவர் மற்றவரின் உரிமையை செலுத்த முடியும் என்பதை இன்று உலகிற்கு உணர்த்த வேண்டிய தேவை உள்ளது. பிறகு கூறுகின்றார், ஜப்பானிய சமுதாயமும் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கிடையேயான இடைவெளியால் திகைத்து நிற்கின்றது. எல்லாவிதமான முயற்சிகளுக்கு பிறகும் எங்களால் இந்த அலையை எதிர்கொள்ள முடியவில்லை. கூறுகின்றார், தாங்களின் அணுகுமுறையை எங்களின் சமுதாயத்திலும் பயன்படுத்தி பயனடைய முடியும். நானும் பயனடைய முயற்சி செய்வேன். கூறுகின்றார், இஸ்லாத்தை பற்றி முன்பு கூட முழுமையான பார்வை எனக்கு இருக்கவில்லை. ஆனால் ஜல்சாவின் சூழலை பார்த்து பையத் நிகழ்ச்சி வந்தபோது என்னால் இருக்க முடியவில்லை. உலகில் அமைதியை நிலைநாட்டவும் அன்பு மன்னிப்பை உள்ளடக்கிய சமுதாய ஒற்றுமைக்காகவும் எனக்கு எனது கையை தங்களின் கையில் தந்துவிட வேண்டும் என முடிவு செய்தேன். எனவே நானும் பையத்தில் பங்கு பெற்றுவிட்டேன். நான் தாங்களின் தலைமைத்துவத்தை ஏற்கின்றேன். உலகின் அமைதிக்காக செய்யப்படும் முயற்சிகளில் தாங்களின் உதவியாளனாக இருப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். இவர் பையத் செய்து விட்டார் என்பது இதன் பொருள் அல்ல. மாறாக உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான அந்த குறிக்கோளிற்காக அதற்காக அவர் கூறுகின்றார், நான் தாங்களுக்கு எல்லா வகையிலும் உடன் நிற்பேன். அர்ஜென்டைன்ஸை சேர்ந்த பெண்மணி ஜூதி சாஹிபா, இவரது கணவர் 10 மாதங்களுக்கு முன்பு அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இவர் கிறிஸ்தவராக இருக்கின்றார். கூறுகின்றார், எனது தொழிலை பொறுத்தவரை நான் வக்கீல் ஆவேன். ஜல்சாவின் சொற்பொழிவுகளில் எனக்கு மிகவும் பிடித்தமான சொற்பொழிவு இமாம் ஜமாத் அவர்களின் முடிவுரையாகும். அவர்கள் எனது இறுதி சொற்பொழிவு பற்றி கூறுகின்றார். அதில் தாங்கள் மிகவும் விரிவாகவும் அழகிய முறையிலும் இஸ்லாமிய போதனைகளின் மூலமாக மனித உரிமைகளை விளக்கினீர்கள். ஜல்சாவில் பங்கேற்பதற்கு முன்பு நான் சிறிது சங்கடத்திற்குள்ளாகி இருந்தேன். மேலும் சில ஐயங்களும் இருந்தன. இந்த அளவிற்கு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடும் போது நிச்சயமாக விரும்பத்தகாதவையும் சண்டைகளும் ஏற்படும் என்பது எனது எண்ணமாகும். ஆனால் நீங்கள் ஒன்று கூடுவது என்பது எங்கள் மக்கள் ஒன்று கூடுவதிலிருந்து முற்றிலும் வேறாக இருந்தது. மக்கள் கூட்டம் இந்த அளவிற்கு பெரிய எண்ணிக்கையில் இருந்தும் கூட எல்லா நேரமும் அன்பும் பரிவும் அமைதி நிறைந்த சூழலுமாகவே இருந்தது. மக்களின் முகங்களில் நிரந்தர புன்சிரிப்பு இருந்தது. பிறகு இவர் கூறுகின்றார், ஜல்சாவில் கலந்து கொள்வதற்கு இஸ்லாமிய பர்தா அணிய வேண்டும் என்று நிர்பந்தித்து விடுவார்களோ, அழுத்தம் கொடுப்பார்களோ என்ற இந்த கவலையும் இருந்தது. ஆனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் மத்தியில் இஸ்லாமிய பர்தா இன்றி மிகவும் சௌகரியத்தை உணர்ந்தேன். மேலும் தாங்களின் பெண்கள் மற்றும் ஆண்கள் என்னிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். மாறாக நீங்கள் பிறரை விட என்னை அதிகமாக கவனிக்கின்றீர்கள் என்று எனக்கு தோன்றியது. லைபீரியாவின் தபால் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஓபெர் டபிள்யூ குர்ரா சாஹிப் பங்கேற்றார். கூறுகின்றார், ஜலசாவின் பல்வேறு நிகழ்ச்சிகளின் ஏற்பாடு எந்த அளவிற்கு அழகிய முறையில் செய்யப்பட்டுள்ளது என்றால் இதில் எனக்கு எவ்வித குறைபாடும் காண கிடைக்கவில்லை. எதுவரை என்றால் ஜலசாவின் பல பகுதிகள்
அதாவது மக்கள் தொடர்பு முதல் சமையலறை வரை ஒன்று மற்றொன்றுடன் இணைந்திருந்தது. எல்லாவற்றையும் விட மேலாக அனைத்து ஏற்பாடுகளையும் தன்னார்வ தொண்டர்களின் குழு செய்தது என்பதாகும். அவர்கள் அசாதாரணமான சூழலில் ஒருவர் மற்றவருடன் இணைந்து பணியாற்றினார்கள். நான் எனது வாழ்நாளில் இதற்கு முன்பு தனது டியூட்டியுடன் இந்த தன்னார்வ தொண்டர்களின் பங்களிப்பை போன்று பார்த்ததில்லை. ஜலசாவின் நிகழ்ச்சிகளின் நடுவே ஜலசாவில் பங்கேற்றவர்கள் ஒருவர் மற்றவருக்காக கண்ணியம், பரிவு நிறைந்த உணர்வுகளை காண முடிந்தது. 39,000க்கும் அதிகமான மக்களுக்காக இவ்வளவு பரந்த ஏற்பாட்டை பரந்த அளவில் எவ்வித கூச்சலும் இன்றி அனைத்து ஏற்பாடுகளையும் முறைப்படுத்துவது என்பது குறைந்தபட்சம் எனக்கு வியப்பூட்டும் விஷயமாகும். அடுத்து யூரோப்பிலிருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி, அவர் யூனிவர்சிட்டியில் ஓரியண்டல் ஸ்டடீஸின் பேராசிரியராக உள்ளார். கூறுகின்றார், நான் 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இஸ்லாமிய நாடுகளின் அமைப்புகளை படித்து ஆய்வு செய்து வருகின்றேன். தாங்களின் ஜலசாவில் பங்கேற்று வேறு எங்கும் காண முடியாத 2 தனித்துவம் வாய்ந்த விஷயங்களை பார்த்தேன். முதல் விஷயம் ஜமாத்தின் கட்டுப்படுதல். ஒரு தலைவருக்கு கீழ் எங்கும் பார்க்க முடிவதில்லை. முரப்பிமார்கள் முதல் ஜலசாவில் டியூட்டி பார்க்கும் தன்னார்வ தொண்டர்கள் வரை, உணவு பரிமாறுபவர்களாக இருந்தாலும் சரி, வாகனங்களை ஓட்டும் டிரைவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தங்களின் கலீஃபாவுடன் அசாதாரணமான தொடர்பு வைத்திருப்பதிலும் ஒன்றுபோல் உள்ளனர். ஆகவே இது எப்படிப்பட்ட அளவுகோல் என்றால், இது நமது நண்பர்களுக்கும் காண கிடைக்கின்றது, எதிரிகளுக்கும் காண கிடைக்கின்றது. எனவேதான் எதிரிகள் குழப்பம் விளைவிக்க முயல்கின்றார்கள். இந்த பொருளைத்தான் இன்று நாம் அமல் மூலமாகவும் துவா மூலமாகவும் பாதுகாக்க வேண்டியுள்ளது. பிறகு கூறுகின்றார், இரண்டாவது விஷயம், ஜமாத்தில் எந்தவித ஏற்றத்தாழ்வும் காணப்படுவதில்லை. பழைய அகமதியாகினும் சரி, அல்லது புதிய அகமதியாயினும் சரி, அரேபியராயினும் சரி, அரேபியர் அல்லாதவராயினும் சரி, பாகிஸ்தானை சேர்ந்தவராயினும் சரி, பாகிஸ்தானை சேராதவராயினும் சரி, தங்களின் ஜமாத் அமைப்பு எல்லாவித ஏற்றத்தாழ்வு மற்றும் சமூக பாகுபாடுகளிலிருந்து தூய்மையானதாக தெரிகின்றது. இதுவே அந்த சிறப்புகளாகும். இவற்றை வெளிப்படையாக சில நாட்களுக்கு மட்டும் நாம் காட்டுபவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக எப்போதும் நமக்குள் இருக்க வேண்டும். இதுவே அந்த இறுதி தூள் செய்தியாகும். இதனை நமக்கு ஹஜ்ரத் நபிகளான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். எந்த ஒரு சிறந்த நிறத்தையுடையவருக்கும் கருப்பர் மீதும் எந்த கருப்பருக்கும் சிறந்த நிறத்தை உடையவர் எந்த ஒரு சிவந்த நிறத்தை உடையவருக்கும் கருப்பு நிறத்தை உடையவர் மீதும், கருப்பு நிறத்தை உடையவருக்கு சிவந்த நிறத்தை உடையவர் மீதும், அரேபியருக்கு ஆப்பிரிக்கர் மீதும், ஆப்பிரிக்கருக்கு அரேபியர் மீதும் எந்த உயர்வும் இல்லை. ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அனைவரும் சரிசமமானவரே ஆவோம். அடுத்து மராக்கஸின் ஒரு நண்பர் தத்துவவியல் பேராசிரியர் ஆவார். அவர் கூறுகின்றார், ஜலசாவில் நாங்கள் மிகவும் நல்ல தாக்கத்திற்கு உள்ளானோம். இது ஜமாத்தை மிகவும் அருகிலிருந்து காண்பதற்கான மிக நல்ல வாய்ப்பாகும். நாங்கள் இந்த ஆண்டு இஸ்திமாவில் ஜமாத்தின் மிக உறுதியான அமைப்பு, விநியோக செயல்பாடு மற்றும் விருந்தினர்களுக்கு சிறந்த உபசரிப்பை கண்டோம். இவ்வாறு அஹ்மதியா ஜமாத்தின் உயர் நல்லொழுக்கத்தை பற்றி தெரிய வந்தது. இது இஸ்லாம் மற்றும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் பிரதிபிம்பமாகும். இந்த ஜல்சாவின் மூலமாக எதிரிகளின் பிரச்சாரத்தின் பொய்யும் எங்கள் மீது வெளிப்பட்டுவிட்டது. இந்த மக்கள் இந்த இறை ஜமாத்தில் இருந்து பொறாமை மற்றும் எதிர்ப்பை கொண்டுள்ளனர். அல்லாஹ் தாங்களுக்கு மனித இனத்திற்கு தொண்டாற்றும் வாய்ப்பை வழங்கிக் கொண்டே செல்வானாக. அடுத்து கினிகனாக்கிரியிலிருந்து அல்ஹாஜ் முகமது வக்கீல் யதாரா சாஹிப் மார்க்க விவகாரங்களின் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், ஜலசாவின் இந்த 3 நாட்களில் எந்த பொருள் என்னை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியது என்றால், அஹ்மதிகளின் தர்பியத் குறிப்பான இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து அஹ்மதிகளும் ஓரிடத்தில் ஒன்று கூடினார்கள். அது இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் உயர்வான முன்னுதாரணமாக தோன்றியது. ஒரே தாயின் பிள்ளைகள் ஒரே வீட்டிலிருந்து வருகின்றார்கள். அசாதாரணமான ஒழுங்கு, தன்னார்வ தொண்டர்களின் சிரித்த முகம், ஜலசா திடலுக்கு எவருக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தாமல் வருவது செல்வது, இவர்கள் ஒரு வானத்தின் படைப்பை போன்று எனக்கு தோன்றியது. இவை எல்லாவற்றையும் பார்த்து, இன்று ஒரு ஜமாத் இஸ்லாத்தின் சான்றாக ஆக முடியும் என்றால்
அது அஹ்மதியா ஜமாத் மட்டுமே ஆகும் என்று தோன்றியது. கூறுகின்றார், எனக்கு பிற இஸ்லாமிய நாடுகள் மட்டுமின்றி சவுதி அரேபியாவிற்கும் எண்ணிலடங்கா முறை செல்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கும் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், எனக்கு இப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதரத்துவம் நிறைந்த சுற்றுச்சூழல் எங்கும் தென்படவில்லை. ஏறக்குறைய 40,000 மக்களை ஓரிடத்தில் ஒன்று கூட்டுவது, பிறகு தொடர்ச்சியாக இஸ்லாமிய போதனைகளை போதிப்பது, எவ்வித சண்டை தள்ளுமுள்ளு இன்றி அல்லாஹ் அவனது ரசூலின் அன்பில் கழிப்பது அஹ்மதியா ஜமாத்திற்கே உரிய தனித்துவம் ஆகும் என்பதை கூற எனக்கு சிறிதும் தயக்கமில்லை. அடுத்து ஃபான்தோ ஃபுர்கானா உமர் சாஹிபா என்ற பெண்மணி கினி கனாக்கரி கஷன் ஏர்போர்ட்டில் லெப்டினன்டாக இருக்கின்றார். இவர் பையத்தும் செய்துள்ளார். நவமுபை ஆவார். கூறுகின்றார், நான் அஹ்மதியா போதனைகளினால் தாக்கத்திற்குள்ளாகி அஹ்மதியாக ஆகிவிட்டேன். ஆனால் உள்ளத்தில் என்னிடம் ஏதேனும் தவறான முடிவு வெளிப்பட்டு விடவில்லையே என்ற அச்சம் இருந்தது. ஏனென்றால் கினியில் ஜமாத்தின் எதிர்ப்பு மற்றும் ஜமாத்தின் எதிர்ப்பு பிரச்சாரத்தை பார்த்து சில வேளைகளில் சங்கடத்திற்குள்ளாகியுள்ளேன். ஆனால் யூகே ஜல்சா சலானாவில் பங்கேற்றிருக்கின்றேன். இன்று நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், எனது எல்லா சந்தேகங்களும் விலகிவிட்டன. ஜல்சாவில் பங்கேற்று எனக்கு உறுதி ஏற்பட்டு விட்டது. உலகில் இன்று ஏதேனும் ஜமாத் இஸ்லாத்தின் பிரதிநிதியாக விளங்க முடியும் என்றால் அது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டுமே ஆகும். கூறுகின்றார், எனக்கு ஜல்சாவின் வீடியோ கிடைத்தால் பிறகு நான் எனது முழு குடும்பத்தாருக்கும் இந்த சத்தியம் மற்றும் உண்மையை உணர்த்த எண்ணி இருக்கின்றேன். இறுதியாக அல்லாஹ் எனது முழு குடும்பத்தையும் அஹ்மதியத் மற்றும் உண்மை இஸ்லாத்தில் உயிர் மற்றும் உளப்பூர்வமாக நுழையும் வாய்ப்பை வழங்க துஆவிற்காக விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். அடுத்து பெனினில் கவுன்சிலர் ஜெனரலாக இருக்கும் சாந்தன் முல்லா ஃபீத்தாலி கூறுகின்றார், இதற்கு முன்பு 50ஆம் ஆண்டு மாநாட்டில் பங்கேற்றுள்ளேன். இப்போது நான் 53வது ஆண்டு மாநாட்டில் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வுடன் பங்கேற்கின்றேன். முன்பும் ஆன்மீக சூழலை உணர்ந்தேன். அதே ஆன்மீக சூழலும் அனைவருக்கான உணர்வும் இன்று உள்ளது. அனைத்து சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அன்புடன் நடந்து கொள்கின்றார்கள். ஏற்பாட்டை பொறுத்தவரை என்னிடம் வார்த்தை இல்லை. அஹ்மதியா ஜமாத்தின் தன்னார்வ தொண்டர்களின் அமைப்பிற்கு தனக்குத்தானே உதாரணமாக திகழ்கின்றது. அனைத்து பொருளும் எது எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு தனக்குரிய இடத்தில் இருந்தது. ஒவ்வொரு பொருளும் உயர் தடத்துடன் இருந்தது. ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு தன்னார்வ தொண்டரிடத்திலும் பணிவு இருந்தது. தொண்டுணர்வுடன் திகழ்ந்தார்கள். எல்லாவித தொண்டிற்கும் ஆஜராகினார்கள். நான் என்னையும் இந்த சூழலின் அங்கமாக உணரத் தொடங்கினேன். எந்த தனிமையையும் உணரவில்லை. சொற்பொழிவுகளும் மிகவும் சிறப்பாகவும் போதனைகளாலும் நிரம்பி இருந்தது. விருந்தினர் உபசரிப்பு மிகவும் சிறப்பானதாக இருந்தது. கண்காட்சியை காண எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கண்காட்சி மிகவும் உயர்தரம் வாய்ந்ததாக இருந்தது. கூறுகின்றார், அஹ்மதியா வரலாற்றை சிறந்த முறையில் புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாகும். நிறைய தகவல்கள் கண்காட்சியில் இருந்தன. பிறகு ஜமாத்தின் ஹிட்மத்தே ஹல்க் உள்ளது. அவற்றை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பெனினிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் நிதி ஆணையத்தின் தலைவருமாகிய கோம்லன் பத்ரஸ் சாஹிப் கூறுகின்றார், முதல் முறையாக அஹ்மதியா ஜமாத்தின் ஜலசாவில் பங்கேற்கின்றேன். மிகவும் தாக்கம் ஏற்பட்டது. கூறுகின்றார், நான் பெனினிலிருந்து ஜலசாவிற்காக பயணத்தை தொடங்கிய போது முற்றிலும் வேறு காட்சியாக இருந்தது. இவ்வளவு பெரிய மகத்தான ஜலசாவில் பங்கேற்கப் போகிறேன். இந்த ஜலசாவில் அனைத்து மட்டத்திலான அனைத்து தகுதியுடைய மக்களும் பங்கேற்றனர். ஆனால் அவ்வாறிருந்தும் நான் எவரது முகத்திலும் மகிழ்ச்சியின்மையின் அறிகுறிகளை காணவில்லை. மிகவும் நான் கவனிக்கப்பட்டேன். விமான நிலையத்தில் இறங்கியதிலிருந்து விருந்தினர் வரவேற்பு வரை சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் பெரும் தொண்டாற்றினார்கள். அனைவரும் தனது ஓய்வை கைவிட்டுவிட்டு விருந்தினர்களின் தொண்டிற்காக
தம்மை தாமே அர்ப்பணித்து விட்டதை போன்று தோன்றியது. பிறகு கூறுகின்றார், பல்வேறு கலாச்சார, பல்வேறு மொழியை கொண்ட, பல்வேறு நிற கோத்திரத்தை கொண்ட அனைவருக்கும் போலீஸ் மற்றும் இராணுவம் இன்றி எவ்வாறு ஒழுக்கமாகவும் கூச்சல் குழப்பமும் இன்றி, சண்டை சச்சரவும் இன்றி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பிறகு நான் இது எவ்வாறு சாத்தியம் என்று யோசிக்கின்றேன். பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். இவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தும் எந்த சண்டையும் இல்லை. கூறுகின்றார், நான் யோசித்ததன் விளைவு இதுவாகும். அதாவது சந்தேகத்திற்கு இடமின்றி இது உங்களின் கடின உழைப்பு மற்றும் அஹ்மதியா ஜமாத்துடன் இறை உதவி இருப்பதால் தான் சாத்தியமாகியுள்ளது. அதனால் தான் இவை அனைத்தையும் பார்க்க முடிகின்றது. பிறகு சொற்பொழிவுகள் தொடர்பாக எனது சொற்பொழிவு பற்றி கூறுகின்றார். உலக அமைதிக்கு மிகவும் அவசியமாகும். பிறகு கண்காட்சி மிகவும் நன்றாக இருந்தது. அதில் அஹ்மதியா ஜமாத்தின் வரலாறு கூறப்பட்டிருந்தது. அஹ்மதியத்தின் உயிர் தியாகிகளின் சம்பவங்களை கேட்டு எனக்கு மனவேதனை ஏற்பட்டது. நிறைய எனக்கு தெரிந்து கொள்ள கிடைத்தது. கிபோனின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய பால் பியூகே சாஹிப் ஜல்சாவில் பங்கேற்றிருந்தார். கூறுகின்றார், 100க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து மக்கள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பங்கேற்பது என்பது எனக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த அனுபவமாக இருந்தது. அவர்கள் அனைவரையும் கவனித்துக் கொள்ள தன்னார்வ தொண்டர்களின் ஒரு பெரிய எண்ணிக்கை இரவு பகலாக வேலை செய்தது. ஒருவர் மற்றவருக்கு தொண்டாற்ற அவர் சிறியவர், பெரியவர், முதியவர், குழந்தைகள், பெண்கள் என எப்போதும் ஆயத்தமாக இருந்தார்கள். விரும்பத்தகாத நிகழ்வுகள் எதுவும் நடைபெறவில்லை. ஜல்சாவின் நடுவே முன்வைக்கப்பட்ட சொற்பொழிவுகளால் எனக்கு இஸ்லாம் மற்றும் குறிப்பாக அஹ்மதியத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. எங்களது கீபுன் நாட்டில் அஹ்மதியத் இப்போது புதிதாகும். நான் அஹ்மதியத்தையும் மற்ற முஸ்லிம்களைப் போல் நினைத்திருந்தேன். ஆனால் எனக்கு ஜல்சாவில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என நினைத்தேன். அஹ்மதியத்தின் இஸ்லாம் நாம் டிவியில் பார்ப்பதை போன்று உலகின் அமைதியை நாசமாக்கிக் கொண்டிருப்பதை போன்றதா? ஆனால் நான் இங்கு வந்து உங்கள் பணிகளால் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகிறேன். நீங்கள் கடினமாக உழைக்கும் மக்களாவீர்கள். உங்கள் இஸ்லாம் உண்மை இஸ்லாம் ஆகும். இன்று உலகத்திற்கு இதன் தேவை உள்ளது. எனது நாட்டிற்கும் இதே இஸ்லாத்தின் தேவை உள்ளது. அடுத்து கீபூனிலிருந்து வெளியுறவு அமைச்சகத்தின் கேபினட் இயக்குநராகிய பாசிதா லூதுன்கா சாஹிப் கூறுகின்றார், ஜல்சாவின் சூழல் மிகவும் சிறப்பானதாக இருந்தது. பெரும் ஆன்மீக சூழலை கொண்டிருந்தது. அதனை ஒருபோதும் மறக்க முடியாது. ஜல்சாவின் ஏற்பாட்டினால் பெரும் தாக்கத்திற்குள்ளானேன். ஒரு செயினை போல் அனைத்து சிறியவரும் பெரியவரும் இணைந்திருந்தனர், பணியாற்றினர். பிறகு கூறுகின்றார், அஹ்மதியா ஜமாத்தின் ஜல்சாவில் பங்கேற்று எனக்கு திருக்குரான் மற்றும் பைபிளில் கூறப்பட்டுள்ள போதனைகளின் செயல் மாதிரியை காணும் வாய்ப்பு கிடைத்தது. அனைவரும் ஒரே குடும்பத்தைப் போல் இருந்து வந்தனர். இதேபோன்று பிறகு அவர் எனது சொற்பொழிவு பற்றி கூறியுள்ளார். என்னை அவர்கள் மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கினார்கள். கூறுகின்றார், ஜல்சாவில் பங்கேற்று எனக்கு நிறைய கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. இஸ்லாம் பற்றி நிறைய அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் முஸ்லிம் கிடையாது, ஆனால் நான் இப்போது என்னையே முஸ்லிமாக உணர்கிறேன். இதேபோன்று எனக்கு ஜல்சாவின் போது பல்வேறு கண்காட்சிகள் மற்றும் அரங்குகளை காணும் வாய்ப்பு கிடைத்தது. அவற்றால் எனது அறிவு அதிகரித்தது. அடுத்த ஒரு விருந்தினர் மத்திய சுதந்திர ஆப்பிரிக்கா அதிபரின் ஆலோசகர் ஹீரி அலிங்கோயோ சாஹிப் கூறுகின்றார், ஏற்பாடுகள் மிக உன்னதமாக இருந்தது. ஜல்சாவின் போது அஹ்மதியா ஜமாத்தின் சிறுவர்கள், இளைஞர்கள், முதியவர்களை உள்ளடக்கிய தன்னார்வ தொண்டர்களின் அனைத்து பிரிவும் உயிருள்ளதாக விளங்கியது. அந்த மக்கள் ஒரு கலிஃபாவிற்கு கட்டுப்பட்டவாறு தங்களின் சிறந்த ஏற்பாடுகளுக்கான சான்றை வழங்கினார்கள். உலகில் சகோதரத்துவம் நிலை பெற வேண்டும் என்பது அஹ்மதியா ஜமாத்தின் ஒரு குறிக்கோளாகும். இந்த பணிக்காக அவர்கள் இரவு பகலாக உழைக்கின்றார்கள். ஆனால் உலகின் பிற அமைப்புகளில் இந்த உயர் நல்லொழுக்கத்தின் குறைபாடு உள்ளது. பிறகு கூறுகின்றார், நீங்கள் முன்வைத்த இஸ்லாமிய போதனைகள் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய
உயர்தர போதனைகளாகும். இந்த போதனைகளும் அன்பும் மக்கள் அஹ்மதியா ஜமாத் தொடர்பாக கூறியவற்றிற்கு முற்றிலும் மாறுபட்டதும் ஆகும். தான் விளங்கிக் கொள்ளாமலும் அறிவின் குறைவாலும் அஹ்மதியா ஜமாத் தொடர்பாக எதிர்த்து வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் என் சார்பாகவும் எனது நாட்டின் சார்பாகவும் இந்த வெற்றிகரமான ஜல்சாவிற்கு வாழ்த்தை கூறிக்கொள்கின்றேன். தாங்கள் எனது நாட்டிலும் இந்த போதனைகள் மற்றும் அன்பை பரவலாக பரப்புமாறு நான் அஹ்மதியா ஜமாத்திற்கு அழைப்பு விடுத்துக் கொள்கின்றேன். எனது நாடு பல ஆண்டுகளாக போர்க்களமாக இருந்து இப்போது அமைதியின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த போதனைகளால் நாட்டின் அமைதி நிலை பெறுவது சாத்தியமாகலாம். ஜல்சாவின் சூழல் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். நான் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்சாவில் பங்கேற்று ஆன்மீக அமைதியை பெற முயற்சி செய்து வருவேன். இதற்காக துவாவும் செய்கிறேன். பிறகு கூறுகின்றார், இப்போது நான் திரும்பிச் சென்று இதுவே உண்மை இஸ்லாமாகும் எனும் அஹ்மதியா ஜமாத்தின் தூதுச் செய்தியை அடுத்தவர்களுக்கு எட்ட வைப்பேன். பிறகு உலகளாவிய பையத்தை பற்றி கூறுகின்றார். மிகவும் தாக்கம் எனக்கு ஏற்பட்டது. நான் அகமதி கிடையாது. ஆனால் நீங்கள் பையத் செய்து கொண்டிருந்த போது நான் இந்த ஜமாத்திற்கு முடிந்தவரை எனது நாட்டில் உதவி செய்வேன் என்று எனக்கு நானே உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். அவருக்கு என்னுடன் சந்திப்பும் நிகழ்ந்தது. இப்போது நீங்கள் என்னை சுதந்திர மத்திய ஆப்பிரிக்காவிற்கான உங்கள் தூதராக கருதி கொள்ளுங்கள் என்று அப்போது அவர் என்னிடம் கூறினார். பிராகோயேவின் வைஸ் மினிஸ்டர் ஆஃப் ரிலிஜியன் பங்கேற்றார். பெர்னாண்டோஸ் கிரீஃபன் சாஹிப் கூறுகின்றார், எனக்கு அஹ்மதியா ஜமாத்தை பற்றி அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. எண்ணற்ற மக்கள் தன்னார்வ தொண்டர்களாக தொண்டாற்றியதையும் ஒரு ஒன்றிணைந்த குறிக்கோளிற்காக இணைந்து பணியாற்றியதை பார்த்து மிகவும் நன்றாக இருந்தது. ஃபிராகோயே நாடு என்ற அடிப்படையில் தாங்களின் ஜமாத் மூலமாக அதிகமானவற்றை கற்றுக்கொள்ள முடியும். பிறகு எனது சொற்பொழிவு கூறுகின்றார், குழந்தைகளின் கல்வி மற்றும் தர்பியத் மீது அதிக அழுத்தம் கொடுத்தீர்கள். மேலும் நெருங்கியவர்களுடன் நல்ல முறையில் தொடர்பை நிலைநாட்ட வேண்டியதன் மீது அதிக அழுத்தம் கொடுத்தீர்கள். அவருக்கு குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பாக கூறப்பட்ட இஸ்லாமிய போதனைகள் மிகவும் பிடித்துவிட்டது. அடுத்து இவர் கூறுகின்றார், ஏற்பாடுகள் தற்காலிகமானதாக இருந்தாலும் உயர்வானதாக இருந்தது. மாஸ்கோவிலிருந்து வந்திருந்த அல்தார் சாஃபன் சாஹிப் ஜல்சாவில் பங்கேற்ற பிறகு கூறுகின்றார், மாஸ்கோவில் இருந்து ஜல்சாவில் பங்கேற்க முதல் முறையாக வந்திருக்கும் ஒரு குடும்பம் நாங்கள் ஆகும். எங்களுக்கு ஜல்சா சலானா மிகவும் பிடித்திருந்தது. நாங்கள் இனி நீண்ட காலம் வரை இதனை நினைவில் வைத்துக் கொள்வோம். எங்களின் நண்பர்களுக்கும் இந்த நினைவுகளை பகிர்வோம். அனைத்து ஏற்பாடுகளும் நன்றாக இருந்தது. தன்னார்வ தொண்டர்களின் பணி மிகவும் நன்றாக இருந்தது. அவர்கள் மிகவும் அழகிய நன்னடத்தை வெளிப்படுத்தினார்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் உதவி செய்ய தயாராக இருந்தனர். சிறிய குழந்தைகளை தன்னார்வ தொண்டர்களாக பணி செய்வதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா இடங்களிலும் தங்களின் ஒருவரை போன்று எங்களை கவனித்துக் கொண்டனர். அடுத்து பிரேசிலின் விருந்தினராகிய மோரோ ஹென்றி சாஹிப் மாநகராட்சி சபையின் தலைவராக உள்ளார். கூறுகின்றார், எனக்கு எனது நாடாகிய பிரேசிலின் பிரதிநிதியாக இந்த மாபெரும் இஸ்லாமிய ஜல்சாவில் பங்கு பெறுவதில் எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. காலத்தின் கலீஃபா அவர்களின் அனைத்து சொற்பொழிவுகளும் உண்மை இஸ்லாத்தின் சான்று பகர்பவையாக இருக்கின்றன. தாங்களின் கூற்றுக்கள் நேரடியாக உள்ளத்தில் இறங்கிவிடுகின்றன. நான் ஜல்சாவின் 3 நாட்கள் ஆன்மீக சூழலில் கழித்தேன். எவ்வித சோர்வோ அல்லது தளர்விற்கான உணர்வோ ஏற்படவில்லை. ஒரு குரலிற்கு அனைவரும் எழுந்து அமரும் ஜலசாவின் தொழுகையின் காட்சி என்னை பொறுத்தவரை அசாதாரணமானதாகவும் வியப்பிற்குரிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. இவர் முஸ்லிம் கிடையாது, ஆனால் எப்போதும் பார்த்து வந்தார். இது மட்டுமின்றி மற்றொரு விஷயம் என் மீது ஒரு அசாதாரண தாக்கத்தை விட்டுச் சென்றது. அதனை கூறாமல் என்னால் இருக்கவே முடியாது. அது என்னவென்றால், ஹலீஃபா அவர்கள் எங்கே வந்தாலும் உடனடியாக ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையை கொண்ட கூட்டம் சட்டென அமைதியாகி விடுகின்றது. யாருக்கும் எதுவும் கூற வேண்டிய தேவை ஏற்படுவதில்லை. இதிலிருந்து தெரிய வருவதாவது, அமைப்பிற்கு மட்டுமல்ல, மாறாக அனைத்து மக்களின் உள்ளங்களிலும்
தங்களின் கலீஃபா அவர்களுக்காக எல்லையற்ற கண்ணியமும் மரியாதையும் உள்ளது. இந்த நினைவுகளை எடுத்துக்கொண்டு திரும்பிச் செல்கின்றேன். பிறகு கூறுகின்றார், நான் இதனை உணரவும் செய்தேன். இதனை எனது சென்டரில், எனது கவுன்சிலில் பரப்புவேன். உண்மையில் இதுவே உண்மை இஸ்லாமாகும். அடுத்து யொகோவா டூரிலிருந்து வந்திருந்த ஓர்லி மெஸ்ஸிஸ் தனது பகுதியின் பிஷப்பாக இருக்கின்றார். கூறுகின்றார், ஜலசாவின் ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. உணவு எனக்கு வித்தியாசமானதாக இருந்தாலும் எனக்கு பிடித்திருந்தது. ஜலசாவின் சூழல் ஒரு பெரிய குடும்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சியை போன்று இருந்தது. அதில் எந்த அந்நியமும் இருக்கவில்லை. மேலும் ஒருவர் மற்றவரை தெரியாதிருந்தும் கூட தெரிந்தவர்களைப் போன்றும் மன நிம்மதியின் உணர்வும் ஏற்பட்டது. காலத்தின் கலீஃபா அவர்களின் அனைத்து சொற்பொழிவுகளிலும் நமது கண்ணோட்டத்தை மாற்ற அவசியமான அனைத்து அம்சங்களும் இருந்தன. எனக்கு அவர்களின் சொற்பொழிவில் மிக மிக பிடித்த விஷயமாவது, அவர்கள் எந்த சமுதாயம் அல்லது மார்க்கத்தை பற்றியும் எதிர்மறையான விஷயங்களை முற்றிலும் கூறவில்லை. மாறாக அவர்களின் அனைத்து அழுத்தமும் இஸ்லாத்தின் உண்மையான மற்றும் உறுதியான போதனைகளின் மீதே இருந்தது. ஜமாத்தின் இமாம் அவர்கள் தமது சொற்பொழிவுகளில் ஒரு ஹதீஸை படித்தார்கள். அதில் கூறப்பட்டிருந்தது, இறைவன் மறுமை நாளில் நான் பசித்திருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை, அல்லது தாகித்திருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், தண்ணீர் வழங்கவில்லை, ஆடை வழங்கவில்லை என்று கேட்பான். இதே விஷயம் பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது. அது எனது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த அனைத்து போதனைகளும் ஒரே இறைவனிடமிருந்து உள்ளதாகும் என்பது எனக்கு பிறகு தெரிய வந்தது. அல்லாஹ் அவருக்கு இதனையும் புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குவானாக. இந்த போதனைகள் எவன் புறமிருந்து வந்ததோ அவனை ஹஜ்ரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். இந்த மக்கள் இஸ்லாத்தின் உண்மை போதனை ஏற்பவர்களாக ஆகுவார்களாக. கூறுகின்றார், நான் இந்த ஜல்சாவில் பங்கேற்கும் நோக்கத்திற்காக வீட்டிலிருந்து வெளியேறிய போது எனது மனதில் இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்பதை விட மேலாக ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் இங்கு வந்து நான் பார்த்தேன், இஸ்லாம் ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, மாறாக ஒரு மாபெரும் சமத்துவமாகும், ஒரு கோத்திரமாகும், ஒரு குடும்பமாகும். நான் இஸ்லாத்தினால் நிலைநாட்டப்பட்டுள்ள சகோதரத்துவ அமைப்பையும் உங்களின் மார்க்கத்திற்காக உங்களது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களையும் பார்த்து மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். பிறகு உலகளாவிய பையத் நிகழ்ச்சியை பற்றி கூறுகின்றார். இந்த நிகழ்ச்சி அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக மட்டுமே எனக்கு முன்பு தோன்றியது. ஆனால் பையத் தொடங்கியதும் யாரோ ஒருவர் எனது தோளில் கை வைத்தார். நானும் எனக்கு முன்னால் இருந்தவரின் தோளில் எனது கையை வைத்து விட்டேன். அப்போது ஒரு மின்னல் அனைத்து ஜலசாவில் பங்கேற்பாளர்களையும் கடந்து செல்வதாக உணர்ந்தேன். நான் குறிப்பாக அஹ்மதி இந்த பைத்திற்கு பிறகு தம்மை புத்துணர்வுடன் உணர்வதாகவும் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்து விட்டதை போன்றும் உணர்ந்தேன். எனக்கு இந்த ஜல்சாவில் பங்கேற்க வாய்ப்பளித்து இஸ்லாத்தின் உண்மை போதனையை அறிமுகப்படுத்திய அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இப்போது கூறுகின்றார், இப்போது குறிப்பாக எனக்கு தோன்றுகின்றது, நாம் சிலரது தவறான செயல்பாடுகளின் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் தவறாக எண்ணிவிடக்கூடாது. பிறகு ஒன்று மொழியாக்க துறைக்கும் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கின்றேன். அவர் எழுதியிருந்தார், அல்லது குறைபாடு உள்ளது, அதனை நமக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். எம்டிஏவின் மொழியாக்கத் துறைக்கு கூறுகின்றார். இது மட்டுமின்றி ஸ்பானிஷ் மொழியாக்கம் தொடர்பாக நான் கூறிக்கொள்வதாவது, ஸ்பானிஷ் மொழியாக்கம் நாற்காலிகளில் இருந்தவர்கள் வரை மட்டுமே இருந்தது. வேறு எவராவது உட்கார நினைத்தால் அவருக்கு அது கிடைக்கவில்லை. எவராவது ரேஞ்சில் இருந்து வெளியேறிவிட்டால் மொழியாக்கத்தின் சத்தம் கேட்கவில்லை. ஸ்பானிஷ் மொழியாக்கத்தின் ரேஞ்சை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது. ஸ்பானிஷ் மட்டுமல்ல, மாறாக மற்றவைகளையும் சோதிக்க வேண்டும். இந்த விருந்தினர்களின் மூலமாக நமக்கு நமது சில குறைபாடுகளை பற்றியும் தெரிய வருகின்றது. இதே போன்று சில்வேனியாவிலிருந்து பார்பராவோசே சாஹிபா வந்திருந்தார். இவர் கிறிஸ்தவ புரொஃபசர் ஆவார். கூறுகின்றார், அஹ்மதியா ஜமாத் முன்வைக்கின்ற இஸ்லாத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஜலசாவை பார்த்து எனக்கு ஒரு புதிய இஸ்லாத்தை பார்ப்பதை போன்று இருந்தது. உங்களது ஜலசா ஏற்பாடுகள் மிகவும் நன்றாக உன்னதமாக உள்ளது. எந்த விவகாரமும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, எந்த அசுத்தமும் இல்லை. நான் விஷயத்தினால் தாக்கத்திற்குள்ளானேன். பிறகு கூறுகின்றார், அஹ்மதியா ஜமாத்தின்
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான கொள்கை, அதாவது சிலுவை சம்பவம், அன்னாரின் ஹிஜ்ரத் மற்றும் மரணம் எல்லாவற்றையும் விட மேலான நம்பகத்தன்மையுடனும் உண்மைகளுக்கு ஏற்றவாறும் உள்ளதாக தெரிய வருகின்றது. போஸ்னியாவிலிருந்து ஒரு உறுப்பினர் கலந்து கொண்டார். ஒரு குடும்பம் பங்கேற்றது. இவர் அரசு அதிகாரி ஆவார். இந்த குடும்பத்தின் தலைவர் பீஜிக் நாடாளுமன்ற உறுப்பினரான சீனா சாஹிப் ஆவார். ஒருவர் அரசு அதிகாரி ஆவார், ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். இவர் கூறுகின்றார், எல்லாவற்றிற்கும் முதலாக நான் ஜமாத் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஒரு நிம்மதியான அன்பு நிறைந்த சூழலில் சில நாட்களை கழிக்க வாய்ப்பளித்ததற்காக அஹ்மதியா ஜமாத்திற்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். யூகே ஜல்சா சலானா அனுபவம் எங்களுக்கு முற்றிலும் புதியதாகும். இந்த ஜல்சாவின் அழகையும் ஏற்பாடுகளின் விதங்களின் அழகையும் கூற என்னிடம் சொற்கள் இல்லை. ஏற்பாடு அமைப்பு ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்தையும் கவனத்தில் கொண்டிருந்தது. அனைத்து தன்னார்வ தொண்டர்களும் புன் சிரிப்புடன் தங்களின் பொறுப்புகளை ஆற்றினார்கள். ஹுமானிட்டி ஃபர்ஸ்ட் கண்காட்சியில் எனக்கு கூறப்பட்டது, இந்த சிறப்புமிக்க பணியின் தொடக்கத்திற்கான காரணம் எனது நாடாக இருந்தது. அங்கு போரின் போது அஹ்மதியா ஜமாத் தனது கலப்பற்ற தொண்டை முன்வைத்தது, இன்றும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அனைத்து விஷயங்கள் மட்டுமின்றி ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னையும் எனது குடும்பத்தினர் அனைவரையும் அதிக தாக்கத்திற்குள்ளாக்கியது. அவர் அடுத்து எனது சந்திப்பை பற்றி மிகவும் நல்ல சந்திப்பாக இருந்தது என்று கூறுகின்றார். என்னுடன் அவருக்கு சந்திப்பு நிகழ்ந்தது. பிறகு கூறுகின்றார், நான் இவ்விஷயத்தை அறிவிப்பு செய்கிறேன். என் சார்பாகவும் கூறுகின்றார், என்புறமிருந்து இறுதி வரை இந்த நட்புறவை பற்றுறவை பேண வேண்டும் என்று அறிவிப்பு செய்கின்றேன். போஸ்னியாவிலும் மேலும் இந்த நாட்டிற்கு வெளியிலும் வாய்ப்பிற்கேற்ப நான் இந்த ஜமாத்திற்கு எல்லாவிதமான ஒத்துழைப்பிற்கும் என்னை முன்வைக்கின்றேன். அடுத்து சில்வேனியாவைச் சேர்ந்த முன்சீனா நுவேஸ் சாஹிப் எழுத்தாளர் ஆவார். பிறப்பு முஸ்லீம் ஆவார். ஆனால் ஒருபோதும் அவருக்கு இஸ்லாத்தில் ஈடுபாடு இருக்கவில்லை. பெயரளவிலான முஸ்லீமாக இருந்தார். கூறுகின்றார், கடந்த 2 ஆண்டுகளாக நான் இஸ்லாத்தை பற்றி படிக்கத் தொடங்கினேன். பிறகு எனது தொழுகைகளை தொழத் தொடங்கினேன். ஆனால் எந்த இமாமிற்கு பின்னாலும் ஒருபோதும் தொழுது கிடையாது. ஜமாத்தாக தொழுவதற்கான இன்பம் எனக்கு இங்கு வந்து கிடைத்தது. முற்றிலும் தனித்துவமான ஒரு இன்பமாகும். கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்லாத்தில் நான் ஈடுபாடு காட்டத் துவங்கியதிலிருந்து எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு அல்லது இஸ்லாமிய வழிகாட்டி சென்டரையும் பின்பற்றியது கிடையாது. மாறாக சுயமாக அறிவு மற்றும் உள்ளத்தால் இஸ்லாத்தை புரிய முயற்சித்தேன். எனக்கு அஹ்மதியத்தை பற்றி தெரிய வந்தபோது அஹ்மதியா ஜமாத்தின் போதனை நான் சுயமாக புரிந்து வைத்திருந்த அதே போதனைகளாகத்தான் இருந்தது. அதாவது அனைத்து பொருள்களும் இயற்கைக்கு ஒத்தாகும். மற்றொரு விஷயம் அவருக்கு பிடித்திருந்தது. அது என்னவென்றால், அஹ்மதிகள் செய்வதையே சொல்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய, இந்த அடிப்படையில் நமக்கு ஒரு சவாலும் இருக்கின்றது. எப்போதும் நாம் நினைவில் வைக்க வேண்டும், நமது செயலும் சொல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் செய்வதையே சொல்ல வேண்டும். ஒரு ரஷ்யன் விருந்தினராக இஸ்ஸத் சாஹிப் கூறுகின்றார், முதல் முறை ஜல்சாவில் பங்கேற்றேன். எனது பாட்டனார் என்னை ஜல்சாவில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இந்த முறை வருவதற்கு அவரது பாட்டனார், செல், உன்னை அஹ்மதிகள் அழைக்கின்றனர் என்று கூறுகின்றார். நான் இந்த ஜமாத்தின் மக்களை பார்த்து வியப்பில் ஆழ்ந்துள்ளேன் என்பதே நடுநிலையான உண்மையாகும். ஜல்சாவில் கலந்து கொண்ட அனைத்து அஹ்மதிகளும் எப்போதும் நல்லொழுக்கத்துடன் வலம் வந்தார்கள். எப்போதும் உதவிக்காக தயாராக இருந்தார்கள். எல்லா சிக்கலிலும் நல்ல ஆலோசனைகளை வழங்கினார்கள். ஹாலந்திலிருந்து ஒரு குழு வந்திருந்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பான் போம்பல் சாஹிப் ஒரு சிறந்த மனிதராக இருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். அவர் கூறுகின்றார், ஜமாத்தை நான் நன்றாக அறிவேன். முன்பும் ஜல்சாவிற்கு வந்துள்ளேன். ஆனால் இம்முறை ஏற்பாடுகள் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாக்கின. எவ்வாறு தன்னார்வ தொண்டர்கள் இந்த அளவிற்கு அபாரமாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விடுகின்றனர் என்பதை இப்போது வரை என்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஈரான் வம்சாவளியைச் சேர்ந்த மிஸ் மகிட்டாவும் ஏற்பாடுகளால் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகி இருந்தார். குறிப்பாக ஜமாத் இவ்வளவு பெரிய இடத்தை எவ்வாறு பெற்றது, எவ்வாறு இந்த அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன என்பதில் வியப்பை வெளிப்படுத்தினார்.
அவருக்கு பிறகு இது பற்றி விளக்கப்பட்டது. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக விளக்கப்பட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகை தொடர்பாக தப்லீக் அமர்வும் நடைபெற்றது. அவர் மீது அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. தாக்கத்திற்குள்ளாகி சென்றார். இத்தாலியைச் சேர்ந்த வாஸ்கோ சாஹிப் நேப்லஸ் யூனிவர்சிட்டியில் இஸ்லாமிய மார்க்க சட்டம் மற்றும் வேதத்தின் பேராசிரியராக இருக்கின்றார். கூறுகின்றார், ஜல்சா சலானா என்னை பொறுத்தவரை மிகவும் வெற்றிக்குரியதாக இருந்தது. நான் ஜமாத் இமாம் அவர்களின் முடிவுரையை கேட்டேன். குறிப்பாக தாங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் உரிமைகளை பற்றியும் குறிப்பாக பெண்களின் உரிமைகளை பற்றியும் கூறிய விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் உலக பையத்து நிகழ்ச்சியும் பங்கேற்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். இத்தாலியிலிருந்து மெடாலேனா சாஹிபா வேடிகனின் இஸ்லாமிய மற்றும் அரேபி யூனிவர்சிட்டியில் PhD பட்டம் பெற்றுள்ளார். அவர் கூறுகின்றார், ஜல்சா சலானா மிகவும் நல்ல ரம்மியமான அமைதி மற்றும் அன்பு நிறைந்ததாக நடைபெற்றது. அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக இருந்தது. சொற்பொழிவுகள் மிகவும் நன்றாக இருந்தது. அகமதிகளுக்கு மட்டுமின்றி அனைத்து விருந்தினர்களுக்கும் அறிவை அதிகப்படுத்துவதாக இருந்தது. மேலும் அகமதியத்தின் குறிப்பாக இஸ்லாத்தின் அறிமுகத்தை அதிகரிக்கும் விஷயங்கள் இருந்தன. அவை மிகவும் நன்றாக இருந்தன. அடுத்து பிரான்சில் நீதித்துறை அமைச்சரகத்தில் பணியாற்றும் ஜவாத் பவுலாமில் சாஹிப் கூறுகின்றார், முதல் முறையாக ஜல்சாவில் கலந்து கொண்டேன். எனக்கு உங்கள் ஜமாத்தை இவ்வளவு நெருக்கமாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஜல்சாவின் நாட்களில் IAE மற்றும் ஹுமானிட்டி ஃபர்ஸ்டின் கண்காட்சியில் சென்று தாங்களின் ஜமாத்தின் வெற்றிக்குரிய பணிகளை பார்த்து பெரும் தாக்கத்திற்குள்ளானேன். சமுதாய நிற பாகுபாடின்றி மனித இனத்திற்கு சேவையாற்றக்கூடிய இதுவே உண்மை இஸ்லாமாகும். பாதுகாப்பு ஏற்பாடுகள், பொதுவான ஏற்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். எல்லா ஏற்பாடுகளிலும் மிகவும் புலமை தென்பட்டது. ஸ்பெயினின் குழுவில் ஒரு விருந்தினர் ஏரோஸ்ட் மற்றும் வக்கீலான சூசானா மௌரால் இணைந்திருந்தார். கூறுகின்றார், எனது எண்ணத்தில் எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகையில்லை எனும் கூற்றை கூறுகின்றார். எனது எண்ணத்தில் இந்த வாசகம் முழுமையான விதத்தில் இந்த மகத்தான இஸ்திமாவின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நான் பலதரப்பட்ட மக்களை பரஸ்பரம் சந்திப்பதை பார்த்தேன். இது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்றால், இதனால் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டும் விவகாரம் அநீதிக்கு எதிரான போரிடச் செய்யும் என்பதில் சந்தேகத்திற்கிடமின்றி இதனால் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டும் விவகாரம் அநீதிக்கு எதிரான போரிட வேண்டும் என்ற எண்ணமும் சந்தேகத்திற்கிடமின்றி சில நாட்கள் எனது மனதில் எப்போதும் பதிந்திருக்கும். ஒருபோதும் இந்த உணர்வுகளை தொலைத்துவிட மாட்டேன். பிரேசிலிருந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரான ஒரு நண்பர் டான் பிரான்சிஸ்கோ பத்திரிகை மற்றும் ரேடியோவின் உரிமையாளர் ஆவார். அரச குடும்பத்துடன் தொடர்புடையவராவார். கூறுகின்றார், எனக்கு மார்க்க விஷயங்கள் தொடர்பு உள்ளது என்றாலும் ஜல்சாவின் அழகிய ஏற்பாட்டை நான் பார்த்து மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள கிடைத்தது. நான் எனக்குள் ஒரு மாற்றத்தை பார்க்கின்றேன். கூறுகின்றார், நான் இந்தியாவின் ஒரு பள்ளியில் எனது மனைவியுடன் சென்றிருந்தேன். அங்கு முஸ்லிம்களின் தரப்பிலிருந்து விரும்பத்தகாத செயல்களை பார்த்தேன். ஆனால் இங்கு ஜல்சா சலாலாவின் நடுவேயும் பிறகும் அதற்கு எதிரில் மிகுந்த கண்ணியத்தை பெற்றேன். ஸ்பெயினிலிருந்து சோசியலிஸ்ட் பார்ட்டியின் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீகோ சாஹிப் கூறுகின்றார், நான் என்னை மார்க்க விவகாரங்களிலிருந்து விலகியவனாக கருதுகின்றேன். அஹ்மதியா ஜமாத் செயல் மூலமாக அன்பின் தப்லீக் செய்கின்றது. இதன் காரணமாக ஜமாத்திற்கு நெருக்கமாக வந்துவிட்டேன். நேற்றைய பையத் நிகழ்ச்சி எனக்குள் மிகச் சிறந்த உணர்வுகளை தோற்றுவித்தது. எனவே நான் இந்த அழியாத அனுபவங்களால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். பங்களாதேஷிலிருந்து ஒரு நீதிபதி வந்திருந்தார். ஓய்வு பெற்ற நீதிபதியாகிய நிசாமுத்தீன் சாஹிப் கூறுகின்றார், நான் அகமதி இல்லை, ஆனால் அகமதி முஸ்லிம் ஆவேன். உலகின் பல்வேறு நாடுகளில் அகமதிகளின் மீது நீண்ட காலமாக அநீதி இழைக்கப்படுகின்றது. மனித உரிமைகளின்
ஆக்டிவிஸ்டாக இருப்பதன் காரணத்தால் நான் மனித நேயத்தின் அடிப்படையில் அகமதிகளின் மீது அனுதாபம் கொண்டுள்ளேன். பல்வேறு நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ளேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தனது கொள்கையை பிரச்சாரம் செய்ய உரிமை உள்ளது. ஒழுங்கு முறைகளை பார்த்தேன். ஜமாத்தினர் தங்களின் கலீஃபாவிற்காக அன்பு, கண்ணியம் மற்றும் அறிவின் தாகம் கொண்டவர்களாகவும் மிகவும் தாக்கத்திற்குரிய பொருளாக அது இருந்தது. நான் அனைத்து சொற்பொழிவுகளையும் கவனமாக கேட்டேன். அதனால் எனது சில தவறான எண்ணங்கள் நீங்கிவிட்டன. அகமதிகள் அதிகமாக பேச வேண்டும். இதன் மூலமாக அவர்களை பற்றி பரவியுள்ள தப்பெண்ணங்கள் நீங்கிவிடும். முன்பு நானும் அகமதிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியினாக ஏற்பதில்லை என்றே கருதி வந்தேன். ஆனால் அவ்வாறு இல்லை என்பது இங்கு வந்து எனக்கு தெரிய வந்தது. சுருக்கம் என்னவென்றால், நான் இந்த ஜல்சாவினால் நிறைய கற்றேன். மேலும் நான் அனைவருக்கும், குறிப்பாக அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தவ கத்தோலிக்க பிரிவுடன் தொடர்புடைய உஃப்ரே விஞ்ஞானி ஆவார். பிரிட்டிஷ் சொசைட்டி ஆஃப் டியோரின் ஷரவுடின் முன்னாள் எடிட்டர் ஆவார். கூறுகின்றார், நான் தொடர்ச்சியாக ஜல்சாவிற்கு 5 ஆண்டுகளாக வருகின்றேன். நான் முதலாக அழைக்கப்பட்ட போது அதில் கரைந்து விட்டதாக உணர்ந்த அந்த ஆன்மாவை தனது துவாக்களினால் முடிவுற வைத்து விடாமல் உள்ளது என்பதை என்னால் கூற வேண்டியுள்ளது. நான் ஷரவுட் ஆஃப் ட்ரியோனின் விஞ்ஞானி ஆவேன். மேலும் இது எப்படிப்பட்ட ஒரு துணி என்றால், இது அஹ்மதியா ஜமாத்தில் மிகவும் ஆர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் மசீஹின் மரணம் சிலுவையில் நிகழவில்லை என்பதற்கான ஒரு சான்றாக இது உள்ளது. இவ்வாறு இருந்தும் இவ்விஷயம் அவர்களை இவ்விஷயத்திலிருந்து தடுப்பதில்லை. அதாவது அது இதன் விஞ்ஞானிகளுக்கு, அதுவும் அவர்களின் பலர் இந்த படம் மரணித்துவிட்ட ஒருவரை பறைசாற்றுகின்றது எனும் விஷயத்தில் ஒன்றுபட்டவர்களாக இருக்கும் நிலையில் அழைப்பு விடுக்க வேண்டும் எனும் விஷயம் உயர்ந்ததாகும். அவர் எந்த மார்க்கத்துடன் தொடர்பு வைத்திருந்தாலும் அவரை அழைக்கின்றனர். எனது சொந்த அனுபவமாகும். இது ஆரம்ப காலத்தில் தயாரிக்கப்பட்டதாகும். மசீஹ் தப்பித்து விட்டார், பிறகு காஷ்மீருக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார் என்ற அகமதிகளின் கூற்றிற்கு இது எதிரானது கிடையாது. அகமதிகளின் பார்வையே எனது பார்வையாக இருக்கின்றது. இதனையே இதுவும் வெளிப்படுத்துகின்றது. ரிவ்யூ ஆஃப் ரிலிஜன்ஸ் கண்காட்சி அகமதிகளின் பரந்த மனதையும் அமைதி நிறைந்த இயல்பையும் வெளிப்படுத்துகின்றது. பிறகு கூறுகின்றார், இங்கு எங்களுடன் பலதரப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த டாக்டர் சாஹிப் ஒரு பேனலில் கலந்து கொண்டார். அவர் டிராமா சர்ஜனாக பணியாற்றுகின்றார். முதலில் அவர் அகமதிகளுடன் கலந்து கொண்டார். அப்போது அவர் இந்த பேனலில் கலந்து கொண்டார். அவரது சொந்த அனுபவத்தின் பரந்த அறிவு அவர்களின் சான்றை உறுதியாக்கிவிட்டது. துணியில் காணப்பட்ட தப்பிவிட்ட மனிதர் தொடர்பான முன்னறிவிப்பே அதுவாகும் என்று அவர் கூறினார். இவரும் பெரும் தாக்கத்திற்கு உள்ளாகினார். அடுத்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் பீட்டர் வில்லியம் ஷரவுட் ஆஃப் டியோரின் கமிட்டியின் அரசு உறுப்பினர் ஆவார். கூறுகின்றார், எனது முதல் ஜலசாவாகும். நான் இதற்கு முன்பு பங்கு பெறாததால் வருத்தப்படுகின்றேன். இதுபோன்ற ஜலசாக்களில் வர வேண்டும் என நான் விரும்புகின்றேன். நான் இனிவரும் நாட்களிலும் நிச்சயம் வருவேன் என நான் நம்புகின்றேன். ஆனால் நான் இந்த மீட்டிங்கினால் மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகினேன். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடுவது, பிறகு இவ்வளவு உழைப்பு மற்றும் செலவு செய்வது, பிறகு இவ்வளவு முயற்சியை செலவு செய்வது, இவ்வளவு அன்புடன் அனைத்தையும் நடத்துவது, ட்ரியோரின் கண்காட்சிக்காக இவ்வளவு முயற்சி எடுப்பது, பிறகு எவ்வளவு பணிவுடன் அஹ்மதியா ஜமாத் கண்காட்சியை நடத்துவது ஆகியவை இம்மக்கள் இது பற்றி மேலும் அறிய விருப்பம் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இன்றும் நாங்களே முழுமையாக இதனை புரியவில்லை. அடுத்து கனடாவின் அப்ரீஜினல் கம்யூனிட்டியின் பிரதிநிதித்துவம் இருந்தது. அவர்கள் அப்ரோஜன்ஸின் பிரதிநிதிகள் ஆவார்கள். சீஃப் மேன்கம் ஹென்றி கூறுகின்றார், ஜல்சா சலானாவில் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாகும். ஏனென்றால் இதனால் எனது வாழ்க்கை மாறிவிட்டது. நான் இப்போது இஸ்லாம் தொடர்பாக முன்பை விட அதிகமாக தெரிந்து கொண்டேன். இஸ்லாம் மற்றும் கனடாவின் பழமையான மார்க்கத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளதாக உணர்ந்தேன். இஸ்லாம் பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்குகின்றது என்ற விஷயம் என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. முதலில் எனக்கு எல்லா திசையிலும் ஆண்களே தென்பட்டார்கள். ஆனால் பிறகு தெரிய வந்தது, பெண்களின் ஏற்பாடும் ஆண்களை போன்று உள்ளது. இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், இதனை அதிகமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் அறிவதில்லை. நான் அவர்களுக்கு கூறுவேன், இஸ்லாம் ஆண் பெண் உரிமைகளில் பாகுபாடு காட்டுவதில்லை.
அவர் எனது சந்திப்பையும் பெற்றார். அதன் தாக்கமும் உள்ளது. என்னுடனான அவரது சந்திப்பிற்கான நல்ல தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று சீஃப் ரெயின்வான் ஷிபுயர் ஜல்சா சலானாவில் கலந்து கொண்டதை பற்றி கூறுகின்றார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனக்கு இவ்வளவு பெரிய ஜலசாவில் சொற்பொழிவாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இஸ்லாம் எவ்வளவு அமைதி நிறைந்த இறை படைப்பினங்களுடன் அன்பு காட்டுமாறு போதிக்கும் மார்க்கம் என்று என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியாமல் இருந்தது கூறுகின்றார். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களுக்கு அபா ரீஜினல் கம்யூனிட்டியின் மிக உயரிய கௌரவத்தால் கௌரவிக்க எண்ணினேன். நான் எனது இந்த விருப்பத்தை என்னுடன் வந்திருந்தவரிடம் கூறினேன். அதனை நிறைவேற்ற நான் முடிவு செய்தவாறு ராஜாளி இறக்கையின் இறகால் செய்யப்பட்ட எனது தலை கிரீடத்தை எடுத்து அதிலிருந்து அது இறக்கையாலும் அது எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்க ஒன்றாகவும் இருந்தது. அதை எடுத்து அஹ்மதியா ஜமாத்தின் இமாமிற்கு முன்வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். இது மிக பெரும் கௌரவமாகும். இதுவரை நான் எந்த தலைவருக்கும் வழங்கியதில்லை. நான் அஹ்மதியா ஜமாத் மற்றும் அதன் கொள்கைகளை மிகவும் மதிக்கின்றேன். பிறகு என்னுடன் நேரத்தை செலவிட்டதை பற்றி கூறுகின்றார். எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. பிறகு அவர் ஒரு சந்திப்பின் போது அந்த இறகிலான கிரீடத்தை வழங்கினார். வேல்ஸின் ஒரு விருந்தினர் வேன்ட்ரியோ லவாய் சேனலின் டைரக்டர் ஆஃப் நியூஸ் ஆவார். கூறுகின்றார், நான் அஹ்மதிகளிடம் கண்ட ஒற்றுமை மனித இனத்து ஒரு புதிய ஆன்மாவை ஊதக்கூடியதாக இருந்தது. அதனை பார்த்து நான் மனதில் அமைதியின் வேட்கை தலை தூக்குகின்றது. அதனை பார்த்ததும் மனதில் அமைதியின் வேட்கை தலை தூக்க ஆரம்பிக்கின்றது. மிகவும் வசதிகள் எங்களுக்கு செய்து தரப்பட்டது. ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவு தற்காலிக தேவைக்கு முற்றிலும் ஏற்றதாக இருந்தது. எனக்கு இந்த அனைத்திலும் தாங்களின் பெண்கள் மத்தியில் நிகழ்த்திய சொற்பொழிவு தாக்கத்திற்குள்ளாக்கியது. இந்த அனுபவம் என்னை இஸ்லாமிய மார்க்கத்தின் மேலும் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள தகுதியுடையதாக ஆக்கிவிட்டது. ஜல்சாவில் கலந்து கொண்டதன் காரணத்தால் எனக்கு அஹ்மதியத் மற்றும் அதன் கொள்கைகள் தொடர்பான கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதனால் எனக்கு பயனும் ஏற்பட்டது. அடுத்து பெனிஸிலிருந்து செஸ்டர் வில்லியம் சாஹிப் பெலிஸ் நாட்டின் போலீஸ் கமிஷனர் ஆவார். கூறுகின்றார், இஸ்லாம் தொடர்பான எனது அறிவு அதிகரித்தது. இந்த ஜலசாவில் கலந்து கொள்வதற்கு முன்பு முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றுபோல்தான் இருப்பார்கள் என்று எண்ணி வந்தேன். மேலும் பிரிவுகள் உள்ளது என்பது இப்போதுதான் புரிந்தது. பாராட்டுக்குரிய விஷயம் என்னவென்றால், அஹ்மதிகள் அமைதியை பரப்புகின்றார்கள். இளைஞர்களின் சீர்திருத்தத்திற்காக நிறைய நேரத்தை செலவழிக்கின்றார்கள். அமெரிக்காவிலிருந்து அரசு சார்பாக காங்கிரஸ் ஸ்டாஃப் மற்றும் இது மட்டுமின்றி மார்க்க சுதந்திர கமிஷன் யுஎஸ்இன் பிரதிநிதிகளும் வந்திருந்தார்கள். இதேபோன்று சைனாவின் பிரதிநிதியான ஒயேகோர் முஸ்லிம் கூறுகின்றார், நான் யூகே ஜல்சா சலானா மற்றும் யுஎஸ் ஜல்சா சலானா இரண்டிலும் கலந்து கொண்டுள்ளேன். இதனை பார்ப்பது மிகவும் வியப்பிற்குரியதாகும். எவ்வாறு ஜமாத் இணைந்து பணி செய்கின்றது, ஜமாத்தின் அனைத்து தன்னார்வ தொண்டர்களும் கலப்பின்றி சேவை செய்வது மிகவும் தாக்கத்திற்குரியதாகும். இந்த ஜலசா இளைஞர்களை ஒற்றுமையின் பக்கம் திருப்பியுள்ளது. ஒற்றுமையான சமூகமும் பிறந்துவிட்டது. இது அவரது பொதுவான தாக்கமாகும். பிறகு மீதமுள்ளதை இப்போது நான் விட்டு விடுகின்றேன். அர்ஜென்டைனின் ஒரு விருந்தினர் பத்திரிகையாளர் ஆவார். அவரை பற்றி கூறுகின்றார், எனக்கு பத்திரிகையாளர் என்ற முறையில் பல்வேறு யூனிட்டுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் உங்களின் ஜலசாவில் அனைத்து பங்கேற்பாளர்களும் உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக ஏற்பாட்டாளர்களாக இருப்பதாக தெரிய வருவது அசாதாரணமானதாக உள்ளது. பங்கேற்பாளர்களாகவும் ஏற்பாட்டாளர்களாகவும் இருக்கின்றீர்கள். இருவரும் இன்னொருவரை கூறுகின்றனர். மற்ற யூனிட்டுகளில் வெளிப்படையாக பங்கேற்பாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களின் வேறுபாடு தெரியும். அது மட்டுமின்றி ஏற்பாட்டாளர்கள் உயர் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் உங்கள் ஜலசாவில் ஒரே நேரத்தில் அனைத்து பங்கேற்பாளர்களும் விருந்தினராகவும் இருக்கின்றார்கள், ஏற்பாட்டாளர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. தேவை ஏற்படும் போது ஏற்பாட்டாளர்கள் விருந்தினராக மாறிவிடுகின்றார்கள். இது எப்படிப்பட்ட அழகு என்றால், இது நமது ஜலசாக்களில் எப்போதும் இருக்க வேண்டும். கொலம்பியாவுடன் தொடர்புடைய ஒரு பத்திரிகையாளரும் வக்கீலுமான ஜீசஸ் கிப்லம் கூறுகின்றார், மனித உரிமைகள் தொடர்பாக ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவு இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பத்திரிகையாளனாக
உலகின் முக்கிய அரசியல், சமுதாய, மார்க்க தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மேலும் ஜமாஅத்தின் இமாமையும் சந்தித்தேன். அவர்களை சந்தித்தது எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை கொலம்பியாவின் மக்களிடம் கொண்டு சேர்க்க அகமதி மிஷனரிகளை அங்கு அனுப்ப வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். எனது நாட்டிற்கு இப்போது அதற்கான பெரும் தேவை உள்ளது. அடுத்து இதேபோன்று பிபிஎஸ் உகாண்டாவின் சிஇஓ கூறுகின்றார், நான் இவ்வளவு பெரிய இஸ்திமா டிசிப்ளினுடன் பார்த்து மிகவும் வியந்துவிட்டேன். எந்த படையும் போலீஸும் இருக்கவில்லை. நான் கிறிஸ்தவனாவேன். இந்தியாவில் இயேசு பற்றிய ஜலசாவின் கண்காட்சியை கண்டேன். அங்கு ஒரு ஏற்பாட்டாளருடன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி பேச்சு நடந்தது. அவர் எனக்கு பைபிளின் சான்றை வழங்கி நான் இதற்கு முன்பு கேட்டிராத விஷயங்களை கூறினார். அகமதிகளிடம் கிறிஸ்தவர்களை விட அதிகமான பைபிள் அறிவு இருப்பதை எண்ணி வியப்பாக இருந்தது. அடுத்து போலியோயாவின் டிவி நிகழ்ச்சி செய்பவர்கள், பெரிய டிவி நிகழ்ச்சி செய்பவர்களின் பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். கூறினார்கள், வெற்றிகரமான அனுபவமாக இருந்தது. அவரது பெயர் ஆர்ண்டியா சாஹிப் ஆகும். இதற்கு முன்பு எனக்கு கனடா ஜலசா சாலானாவிலும் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஜல்சாக்களில் பங்கேற்று எனக்கு இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பற்றி தெரிய வந்தது. ஜல்சாவின் சூழல் மற்றும் அதில் நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவுகள் இஸ்லாம் பற்றிய எனது அனைத்து சந்தேகங்களையும் தப்பெண்ணங்களையும் நீக்கிவிட்டது. உக்ரைனிலிருந்து ஒரு நண்பர் எகர் சாஹிப் மார்க்க அறிஞராவார், PhD செய்துள்ளார். அவர் டாக்டர் ஆவார். கலந்து கொண்டார். 2 நூல்களை இயற்றியுள்ளார். அஹ்மதியா ஜமாத்தின் லிட்டரேச்சர்களை விரிவாக ஆய்வு செய்துள்ளார். அவர் ஜல்சாவில் பங்கேற்றார். பிறகு அவர் பையத்து செய்துவிட்டார். இவர் உக்ரைன் சமூகத்தின் முதல் அஹ்மதி ஆவார். தனது தாக்கங்களை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார், எனது வாழ்நாளில் எனக்கு பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க கூட்டங்கள், மாநாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஜல்சா சலானாவில் கலந்து கொண்டது எனது உள்ளம் மற்றும் ஆன்மாவில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்றால், அது வாழ்க்கையிலிருந்து மறுமைக்கு செல்லும் வரை மீதம் இருக்கும். பிறகு கூறுகின்றார், அரபி மொழியில் நூர் எனும் ஒரு அழகிய சொல் உள்ளது. அதன் பொருள் ஒளியாகும். ஜல்சா சலானா ஈமான் மற்றும் அன்பின் அந்த ஒளியாகும். அது முழு மனித இனத்தையும் தனது இருப்பால் ஒளிமயமாக்கி விடுகின்றது. பிறகு கூறுகின்றார், கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சொற்பொழிவுகளால் இவ்வுலகில் எனது இருப்பிற்கான அசல் குறிக்கோள் என்ன எனும் விஷயத்தை புரிந்து கொள்வதில் உதவியாக இருந்தது. பிறகு ஏற்பாட்டின் பணிகளிலும் அவர் பெரும் தாக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஒவ்வொருவரும் கடினமாக உழைப்பதில் தீவிரமாக செயலாற்றினார்கள். இதேபோன்று மெக்சிகோவின் தாக்கத்தின் ஒன்றை கூறிவிடுகின்றேன். மாரியா சாஹிபா கூறுகின்றார், நான் இஸ்லாத்தை ஏற்று 2 மாதங்களே ஆகின்றன. இஸ்லாம் தொடர்பாக எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தன. ஆனால் ஜல்சாவில் கலந்து கொண்டதன் காரணத்தால் இஸ்லாம் பற்றி எனது அறிவு அதிகரித்து விட்டது. எனது அனைத்து சந்தேகங்களும் கேள்விகளும் தீர்ந்துவிட்டன. இந்த ஜல்சாவில் கலந்து கொண்டது ஒரு அடக்க முடியாத உணர்வாகும். ஜல்சாவில் கலந்து கொண்டதன் காரணமாக எனக்கு நான் ஒரு முஸ்லிமாவேன் என்பதில் பெருமையாக உள்ளது. இன்று நான் இப்பொழுதிலிருந்து எனது பர்தாவை பெருமையோடு அணிவேன், எப்போதும் பயன்படுத்துவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். ஃபிராகோயாவின் ஒரு நவமும்பை கூறுகின்றார், தங்களின் சொற்பொழிவு கேட்க எனக்கு மிக நன்றாக இருந்தது. அது பின்பற்ற தகுந்ததாகும். என்னை பற்றியும் எனது சொற்பொழிவு பற்றியும் கூறுகின்றார். எனது கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கு கிடைத்துவிட்டன. தங்களின் சொற்பொழிவில் எனது கேள்விகளை கவனத்தில் கொண்டு தயார் செய்ததை போன்றுதான் தோன்றியது. நான் ஆன்மீக ரீதியாக அதிகமான அறிவுகளை என்னுடன் கொண்டு செல்கின்றேன். இதுவும் அல்லாஹ்வின் அருளாகும். அவன் இப்படிப்பட்ட சொற்பொழிவுகளை தயார் செய்ய வைக்கின்றான். பிறகு மக்களின் மீது இதன் தாக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றான். அடுத்து பிரசன் மீடியாவின் ரிப்போர்ட்கள் உள்ளன. மற்றவர்களை இப்போது விட்டுவிடுகின்றேன். இப்போது வரை மொத்தம் 183 மீடியா ரிப்போர்ட்கள் நமது பிரசன்ட் மீடியா தலைமையக ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வெளியாகியுள்ளது. மீடியாவின் கவரேஜ் பணிகள் தொடர்கின்றன. இந்த ரிப்போர்ட்களின் மூலமாக 173 மில்லியனை விட அதிகமான மக்கள் வரை தூது செய்தி எட்டியுள்ளது. கவரேஜ் செய்த மீடியாக்கள் BBC ரேடியோ 4, BBC வேர்ல்ட் சர்வீஸ், BBC ஆசிய நெட்வொர்க், டெலிகிராஃப், DH நேஷனல் பேப்பர், சகாய் நியூஸ், ITV எக்ஸ்பிரஸ், எஃப்னிங்டன் போஸ்ட், SB ஏஷியன், EFE நியூஸ், EFE நியூஸ் ஏஜென்சி, ஸ்பானிஷ் நியூஸ் ஏஜென்சி, யாஹூ நியூஸ். நிறைய நாடுகளில் UK, பிரேசில், ஹாலந்து, ஸ்பெயின், அர்ஜென்டினா, பனாமா, கொலம்பியா, சிலி, பெனோ,
வெனிசுவேலா, கேம்ரூன், நைஜீரியா, பெல்ஜியம், கானா, இத்தாலி போன்ற நாடுகளில் இந்த அனைத்து கவரேஜ்களும் இருந்தன. MTA ஆப்பிரிக்கா மூலமாக 19 சேனல்களில் கவரேஜ்கள் இருந்தன. அல்ஹம்துலில்லாஹ், இறை அருளால் அதிகமானோர் ஜமாத்தின் ஜல்சாவுடன் ஜமாத் மக்கள் ஜல்சாவில் பங்கேற்றது மட்டுமின்றி அந்நியர்களின் அதிகமான தாக்கங்களும் உள்ளன. அதிகமானோர் ஜல்சாவின் நாட்களில் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தனர், மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினர். அல்லாஹ் ஜல்சாவில் பங்கு பெற்ற அகமதிகளுக்கும் இந்த ஜல்சா சலானா அவர்களின் ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக ஆக்குவானாக. இதனை அவர்கள் கேட்டனரோ பார்த்தனரோ அந்த விஷயங்களை எப்போதும் தங்களின் மீது செலுத்தக்கூடியவர்களாக திகழ்வார்களாக, அதன்படி அமல் செய்பவர்களாக ஆகுவார்களாக. மேலும் பிரஸ் மற்றும் மீடியா மூலமாக உலகிற்கு என்ன செய்திகள் சென்றடைந்தனவோ அவற்றை அல்லாஹ் உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகுவானாக. அஹ்மதியத் மற்றும் உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் காரணியாக அவர்களுக்கு அதனை ஆக்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் மதிப்பிற்குரிய முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் அட்வொகேட் அவர்களின் ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். இவர் 30 ஜூலை 2019 தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் ரப்பாவில் 85ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். அவர்களின் தந்தை மதிப்பிற்குரிய மௌலானா நாசிலுர் ரஹ்மான் சாஹிப் ஜமாத்தின் ரப்பியாக இருந்தார்கள். அன்னார் அவர்களை சிறு வயதில் காதியான் அனுப்பிவிட்டார்கள். மற்ற பிள்ளைகளை தாயுடன் முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் அவர்களின் தாயார் மற்றும் மீதமுள்ள சகோதரிகளை காதியானிற்கு அனுப்பிவிட்டார்கள். பங்களாதேஷிலிருந்து தர்பியத்திற்காக அன்னார் அவர்களை சிறு வயதில் காதியான் அனுப்பிவிட்டார்கள். மற்ற பிள்ளைகளை முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் தாயார் மற்றும் தாயாருடன் மீதமுள்ள பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை காதியானிற்கு பங்களாதேஷிலிருந்து தர்பியத்திற்காக அனுப்பிவிட்டார்கள். முதன்மையான அவர்களின் தந்தையார் ஹாஃபிஸ் ரோஷன் அலி கான் சாஹிப் அவர்களின் முதன்மையான சீடர்களை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மௌலானா ஜமாலுத்தீன் சாஹிப், ஷம்ஸ் குலாம் முகமது சாஹிப், பதூஹ்லி குலாம் முகமது சாஹிப் போன்ற பெரியோர்கள் அவர்களுடன் படித்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஏறக்குறைய 36 வருடங்கள் பங்காலில் ஹிதமத் செய்துள்ளார்கள். முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் தொழில் ரீதியாக வக்கீலாக இருந்தார்கள். மிகவும் வெற்றிகரமான வக்கீலாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்திற்கும் பெரும் தொண்டாற்றியுள்ளார்கள். அதற்கு 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1980ஆம் ஆண்டில் ராவல்பிண்டி ஜமாத்தின் அமீராக நியமித்தார்கள். 1998 வரை இவர்கள் ஜமாத்தின் அமீராக நீடித்தார்கள். 1974இல் மரி ரோட்டில் உள்ள ராவல்பிண்டி பள்ளிவாசல் உள்ளது. அதன் வழக்கிலும் அவர்கள் பெரும் தொண்டாற்றினார்கள். 1978இல் டேரா காசிகானில் மஜ்லிஸே ஷூராவின் ஸ்டாண்டிங் கமிட்டியின் ஊழியராக இருந்தார்கள். பிறகு சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் சட்ட ஒழுங்கு அமைக்கும் அமைப்பில் அவர்களுக்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. ஃபிகா கமிட்டியின் ஊழியராக ஃபிகா அஹ்மதியா முதல் பாகம் தொகுப்பதில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிறகு 1977-78 ஜல்சா சலாலாவில் அவர்களுக்கு சொற்பொழிவாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இஸ்லாம் மற்றும் மார்க்க சுதந்திரம் எனும் தலைப்பிலும் 79 முதல் 83 வரை ஜல்சா சலானாக்களில் இஸ்லாத்தில் முரண்பாட்டின் தொடக்கம், ஜமாத்தின் தோற்றுநரின் பார்வையில் அஹ்மதி, ஆஃபியத் கா ஹிசார், ஷஜரே அஹ்மதியத் கே ஷீரின் சமார் போன்ற தலைப்புகளில் சொற்பொழிவாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. MTA-வின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர்களுக்கு பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்தது. அந்நியர்களின் ஆட்சேபனைகளுக்கும் பதிலளித்தார்கள். மார்க்க அறிவும் பெருமளவில் அவர்களுக்கு இருந்தது. உலக அறிவும் அதிகமாக இருந்தது. இறை அருளால் நன்றாக பேசவும் செய்வார்கள். இதன் அடிப்படையில் ஒரு சிறந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அதிலிருந்து அவர்கள் மிக மிக அதிகமாக பயனடைந்து வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஜமாத்திற்கான தொண்டாற்றும் வாய்ப்பை வழங்கினான். அடுத்து MTA-வின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார்கள். 1974இல் பாகிஸ்தான் அசம்பிளியின் தீர்ப்பின் மீது ஒரு பார்வை, உலக பிரசித்தி பெற்ற வரலாற்று ஆசிரியர்களுடன் இன்டர்வியூ, பராஹினே அஹ்மதியா கே முஹாசின் போன்றவை அதில் அடங்கும். பிறகு 1984இல் இம்தினா காதியானியத் ஆர்டினன்ஸுக்கு எதிராக ஷரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் வாதாடும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அங்கு அவர்கள் நன்றாக அதன் வாதாடும் உரிமையை செலுத்தினார்கள். ராணுவ நீதிமன்றத்திலும் வழக்கு நடத்தும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. ஜமாத்திற்கு எதிராக என்னென்ன வழக்குகள் இருந்ததோ அந்த வழக்குகளில் சிறை கைதிகளுக்கு ஆதரவாக தொண்டாற்றும் வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் 1993இல் சுப்ரீம் கோர்ட்டில் அடிப்படை உரிமை வழக்கை நடத்திய குழுவில் அங்கம் வகித்தார்கள். அவர்களுக்கு அதிலும் பங்காற்றும் வாய்ப்பு கிடைத்தது. 1976இல் கராச்சியில் நடைபெற்ற போலீஸ் கவுன்சிலில் சொற்பொழிவாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இங்கிலாந்து, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து
அமெரிக்கா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகளில் மனித உரிமைகளின் தலைப்பில் அறிஞர்களுடன், சட்ட அறிஞர்களுடனும், எதிர் சிந்தனையாளர்களுடனும் செமினார் போன்றவற்றில் பங்கேற்கும் வாய்ப்பு அன்னாருக்கு கிடைத்தது. அமெரிக்காவின் மனிசோ டாட்டிஸ்ட் யூனிவர்சிட்டியில் சட்ட மாணவர்களுக்கு சொற்பொழிவாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. ஜெர்மனியின் ஒரு நீதிமன்றத்தில் 18 மணி நேரங்கள் ஒரு பிரபல சாட்சியாளராக தமது கூற்றை பதிவு செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. 2014 அமெரிக்க அஹ்மதியா ஜமாத்தின் சார்பாக பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் லெக்சர் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு மார்க்க மற்றும் சுதந்திர தலைப்புகளில் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். பிறகு ராய்ஸ் யூனிவர்சிட்டியில் 2017 திருக்குரான் கான்பரன்ஸிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அஹ்மதியா ஜமாத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. நான் அவர்களை அங்கு அனுப்பினேன். அவர்கள் அங்கு பிரதிநிதியின் கடமையை சிறப்பாக ஆற்றினார்கள். அங்கும் திருக்குரானின் சிறப்பை உலகிற்கு முன்னால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எழுத்துக்களின் ஒளியில் விளக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. எண்ணற்ற தொண்டுகளை அவர்கள் ஆற்றியுள்ளார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர்களின் வக்ஃபின் அடிப்படையில் ஜமாத் அவர்களிடம் ஒப்படைத்த அனைத்து பணிகளையும் சிறப்பான முறையில் நிறைவேற்றி வர முயற்சி செய்தார்கள். அவர்களின் திருமணம் அவர்களின் மாமி மகளுடன் நடைபெற்றது. அவர்களின் மனைவி 1999 வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்போது அவர்களுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அசீருர் ரஹ்மான் வக்காஸ் அட்வொகேட்டாக ராவல்பிண்டியில் உள்ளார். அவரும் ஜமாத் வழக்குகளில் உதவி புரிந்து வருகின்றார். டாக்டர் அதாவுர் ரஹ்மான் மாஸ் இப்போது கத்தாரில் உள்ளார். கலீலுர் ரஹ்மான் ஹிமாஸ் சாஹிப் பாகிஸ்தானிலேயே இருக்கின்றார். அல்லாஹ் மர்ஹூமுடன் மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. தனது நேசத்திற்குரியவர்களுடன் இடமளிப்பானாக. தொழுகைகளுக்கு பிறகு நான் கூறியதை போன்று ஜனாதா தொழுகை தொழ வைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.